فأعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إنما يوفى الصابرون أجرهم بغير حساب. صدق الله مولانا العظيم وصدق رسوله النبي الكريم ونحن على ذلك من الشاهدين والشاكرين ولله رب العالمين. قال الله تبارك وتعالى في شان حبيبه الكريم: إن الله وملائكته يصلون على النبي يا أيها الذين آمنوا صلوا عليه وسلموا تسليما. اللهم صل على سيدنا ومولانا محمد معدن الجود والكرم منبع العلم والحكم وآله وبارك وسلم صلاة وسلاما عليك يا رسول الله، صلاة وسلاما عليك يا حبيب الله، صلاة وسلاما عليك يا خير خلق الله، صلاة وسلاما عليك يا رحمة للعالمين وعلى آلك وأصحابك يا شفيع المذنبين. கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாத்தின் 5 தலையாய கடமைகளில் நோன்பும் ஒரு கட்டாய கடமை என்பது எல்லோருக்கும் தெரிந்த உண்மை. நோன்பு மாதங்களில் கடை வீதிகளில் பகிரங்கமாக சாப்பிட்டு திரிவது ஒரு மாபெரும் மானக்கேடான விஷயம். மாடக்கேடான அனைத்து விஷயங்களும் நரகத்தின் பக்கம் செல்லக்கூடியவைகளே. ஆக நோன்பை பற்றி அன்னலம் பெருமானார் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள்: நோன்பு பொறுமையாகும். பிரதிபலன் சொர்க்கம்தான் என்பதாக அன்னலார் கூறியிருக்கின்றார்கள். சொர்க்கம் என்றாலே அது நரகத்தை விட்டும் விடுதலை ஆகும் என்பதே பொருளாகும். ஆக நோன்பு என்பது பொறுமையாகும். பொறுமையின் பிரதிபலன் நரகத்தை விட்டும் விடுதலையாகும். பொறுமையின் பிரதிபலன் சொர்க்கமாகும் என்பதாக அல்லாஹ்வின் ஹபீபான அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறியிருக்கின்றார்கள். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறுகின்றான்: இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். ஆக நோன்பின் பிரதிபலன் தான். ஆனால் அந்த சொர்க்கத்தின் கிடைக்கின்ற பிரதிபலன்கள் என்ன என்பதாக வான்மொழியில் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா கூறியிருக்கும் பொழுது, இன்னமா யுவஃபஸ் ஸாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப். பொறுமையாளர்களுக்கு வழங்கப்படும் ஊதியம், பொறுமையாளர்களுக்காக வழங்கப்படும் பிரதிபலன்கள் கணக்கில் அடங்காததாகும். கணக்கில்லா பிரதிபலன்கள். அதுக்கு ஒரு மனிதனுடைய சிந்தனையின் எல்லைக்கு அப்பாற்பட்டதாகும், யூகத்திற்கு அப்பாற்பட்டதாகும். அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு வ தஆலா ஹதீஸே குதுஸியில் கூறுகின்றார்: நன்மையின் பிரதிபலன்கள் 10 மடங்கு முதல் 700 மடங்குகள் வரைக்கும் நான் தருகின்றேன். 10 மடங்கு முதல் 700 மடங்குகள். ஒரு நன்மை செய்தால் 700 மடங்குகள் அதற்குரிய நன்மை. ஆக 10
10 முதல் 700 மடங்குகள் நன்மை வரைக்கும் நான் தருகின்றேன். ஆனால் நோன்புக்கு பிரதிபலன் அது நானே வழங்குவேன் என்பதாக கூறுகின்றான். ஆக நோன்பாளிகளுக்கு அல்லாஹ்வுக்காக நோன்பு இருக்கின்றவர்களுக்கு 3 விதமான பிரதிபலன்கள் நபி மொழிகளிலும் வான்மறை வசனங்களிலும் நமக்கு அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. முதலாவது பிரதிபலன், அவன் நரகத்தை மனிதன் ஒரு மூமின் நோன்பு வைக்கும் பொழுது, மூமின் மீது தான் நோன்பு கடமை, வேற எந்த வழிகேடர்கள் மீதும் காஃபிர்கள் மீது நோன்பு கடமை இல்லை. ஏன் தெரியுமா? ஏன் அவர்கள் மீது நோன்பு கடமையாக்கப்பட்டதில்லை என்று சொன்னால், ஷைத்தான் அவன் அல்லாஹ்வுக்கு அடிபணிகின்றானா இல்லையா, தொழுகிறானா இல்லையா, தொழுகிறான், எல்லா இபாதத்தையும் செய்கிறான், அவனுடைய இருப்பிடம் என்ன? நரகம். ஆக இவனுடைய இபாதத் என்பது இவனுடைய ஈடேற்றத்திற்காக அல்ல, மூமின்களுக்கு இடையூறு அளிப்பதற்காக. ஆக காஃபிர்களுடைய நோன்பு என்பது மூமின்களுக்கு இடையூறு செய்வதற்காக மட்டும்தான் தவிர அவர்களுக்கு ஈடேற்றம் உண்டா என்றால் கிடையாது. ஆக மூமின்கள் விசுவாசிகள் நோன்பு இருக்கும் பொழுது அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலாவுடைய புறத்தில், அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய பொருட்டில் 3 விதமான பிரதிபலன்கள் அறிவிக்கப்பட்டிருக்கின்றன. முதலாவதாக, ஒரு மூமின் நோன்பு வைத்தால் அவனுக்கு விட்டும் விடுதலை, சொர்க்கத்தின் அவனுக்கு ஈடேற்றம், சொர்க்கம், அவனுடைய பிரதிபலன் சொர்க்கம் என்பதாக முதலாவது பிரதிபலன். இரண்டாவதாக, நோன்பாளிக்கு வழங்கப்படும் பிரதிபலன் அது அல்லாஹ்வால் வழங்கப்படுகின்றது, கணக்கில் அடங்காதது, எவருடைய யூகத்திலும் அது இடம்பெறாது. மூன்றாவதாக, அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹதீஸே குதுஸியில் கூறுகின்றான், அஸ்ஸௌமு லீ வ அனா உஜ்ஸா பிஹி, நோன்பு எனக்காகவே மட்டுமாகும், நோன்பு அது எனக்காகவே ஆகும், அதோடைய பிரதிபலன் நான் என்பதாக அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா ஹதீஸே குதுஸியில் கூறுகின்றான். ஆக நான் என்று சொன்னால் அல்லாஹ்வை அடைவது. ஆக 3 விதமான பிரதிபலன்கள் மூமின்களுக்காக, மூமின் நோன்பாளிகளுக்காக அறிவிக்கப்பட்டு, முதலாவது சொர்க்கம், நரகத்தின் விட்டு விடுதலை. இரண்டாவதாக கணக்கில்லா ஊதியம், கணக்கில் அடங்காத அளவுக்கு பிரதிபலன்கள். மூன்றாவதாக அல்லாஹ்வை அடைவது. இந்த 3 விதமான பிரதிபலன்கள் 3 நிலையான நோன்பாளிகளுக்காக வழங்கப்பட்டிருக்கிறது. ஆக இந்த 3 பிரதிபலன்களை நாம் விளங்கிக் கொள்ள வேண்டுமானால், முதலாவது நோன்புடைய நிலைகளை நாம் புரிந்தாக வேண்டும். நோன்பு என்றால் என்ன? ஒரு விசுவாசி அல்லாஹ்வும் அல்லாஹ்வுடைய ரசூலையும் முழுமையாக ஏற்றுக்கொண்ட ஒரு மூமின், ஒரு விசுவாசி, அல்லாஹ்வுக்காக ஃபஜ்ர் நேரம் முதல் சூரியன் அஸ்தமிக்கும் வரைக்கும் அதுக்காக சாப்பிடாமலும் எதையும் பருகாமலும் உடல் உறவு கொள்ளாமலும் இருப்பது நோன்பாகும். ஒரு விசுவாசி அல்லாதவர்கள் மீது நோன்பு கடமை அல்ல. நிறைய காஃபிர்கள், முஷ்ரிக்கீன்கள் இன்னைக்கு சயின்டிஃபிக் உடைய மெத்தட் நினைச்சு சயின்டிஃபிக்ல ரொம்ப இதோடைய பிரதிபலன், இதோடைய ரொம்ப பிரயோஜனங்கள் அறிவிக்கப்பட்டிருப்பதை பார்த்து இருக்கிறாங்க. ஆனால் பிரயோஜனம் இல்லை, அவங்களுக்கு பிரதிபலன்கள் கிடையாது. ஈமான் இல்லாவிட்டால் எந்த பிரயோஜனம் இல்லாது. கண்ணியமிக்கவே, ஈமானை விட மிகவும் பெரிய பொக்கிஷம்
வேறொன்றும் இல்லை. இந்த உலகத்துடைய சொத்து சுகங்களை நாம் எவ்வாறு பாதுகாக்கின்றோம், அதைவிட பன்மடங்கு நாம் நம்முடைய ஈமானை பாதுகாப்பதற்காக வழியை நாம் தேடிக்கொள்ள வேண்டும். இது நம்மால் முடிகிற காலமில்லை. அல்லாஹ்வுடைய ரசூலும் நம்மை இந்த ரமலானுடைய மாதத்தின் பொருட்டால் நம்மை பாதுகாப்பார்கள். முதலாவது பொது ஜனங்களுடைய நோன்பு நம்முடைய நோன்பு. ஒரு விசுவாசி அல்லாஹ்வுக்காக எதையும் சாப்பிடாமல் எதையும் பருகாமல் உடல் உறவு கொள்ளாமல் இருப்பது நோன்பு. ஃபஜர் முதல் சூரியன் அஸ்தமிக்கும் மக்ரிப் வரைக்கும் இது நோன்பு. இந்த நோன்புக்குரிய பிரதிபலன் இவ்வளவு தூரத்துக்கு அந்த விசுவாசி பொறுமையாக இருந்த காரணத்தினால் அல்லாஹ்வுடைய ஹபீபான அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த மூமின்களுக்காக அறிவித்து விட்டார்கள். இந்த மூமின்களுடைய பிரதிபலன் சொர்க்கம். அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், அவருடைய ரஹமத்து யார் மீது இருக்கின்றதோ அவங்களுக்கு இறை மன்னிப்பும் இருக்கின்றது, நரகத்தின் விட்டு விடுதலையும் இருக்கின்றது. அதனாவதாகத்தான் முதலாவது 10 ரஹமத்தாகும், இரண்டாவது 10 மன்னிப்பாகும், மூணாவது 10 நரகத்தை விட்டும் விடுதலையாகும். இரண்டாவதாக பிரதிபலன். இந்த இரண்டாவது பிரதிபலன் இரண்டாவது நிலையில் உள்ள நோன்பாளிகளுக்காக வழங்கப்பட்ட பிரதிபலன், கணக்கில் அடங்காத பிரதிபலன்கள். இந்த நோன்பு வலிமார்களுடைய நோன்பு, சித்திகின்களுடைய நோன்பு, சுஹதாக்கள், சாலிஹீன்கள், அல்லாஹ்வின் நல்லடியார்கள், சத்திய சன்மார்க்க இமாம்கள், சத்திய சன்மார்க்க உலமாக்கள் அவர்களுடைய நோன்பு. அந்த நோன்பு அதைவிட உயர்ந்த ஸ்தானத்தை பெற்ற நோன்பு. அந்த நோன்பு எப்படி என்று சொன்னால், ஒரு விசுவாசி அல்லாஹ்வுக்காக ஃபஜர் முதல் மக்ரிப் வரைக்கும் சாப்பிடாமலும் உணர்வு கொள்ளாமல் இருப்பதை கொண்டு அதற்கு மேல அவருடைய ஒவ்வொரு உறுப்பும் நோன்பாக இருக்க வேண்டும். அவருடைய கண்கள் நோன்பாக இருக்க வேண்டும், அவருடைய நாவுடைய நோன்பாக இருக்க வேண்டும், அவருடைய காதுகள் நோன்பாக இருக்க வேண்டும், கை கால்கள் நோன்பாக இருக்க வேண்டும், அவருடைய எண்ணத்தில் நோன்பாக இருக்க வேண்டும். ஆக அவருடைய ஒவ்வொரு உறுப்பும் நோன்பாளியாக இருக்க வேண்டும். இது வலிமார்களுடைய நோன்பு. இந்த நோன்பு 6 விஷயங்களை கொண்டு பூரணம் அடைகின்றது. நேரம் முடிந்துவிட்டது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் தொடர்கின்றேன். ஆக நோன்பாளிகளுக்கு முதலாவதான நிலை நம்முடைய சாதாரணமான மூமின்களுடைய நிலை. சாப்பிடாமலும் பருகாமலும் இருப்பது, இதுதான் பசியோடு இருப்பது நோன்பு. சண்டையில் கண்ட்ரோல் கிடையாது, கோபத்தில் கண்ட்ரோல் கிடையாது, எல்லாத்தையும் கண்ட்ரோலில் கொண்டு வரும் ஒவ்வொரு உறுப்பும். நம்முடைய நோன்பு எப்படிப்பட்ட நோன்பு என்று சொன்னால், ரூஹ் இல்லாத உடலை போன்றதாகும், ரூஹ் இல்லாத சரீரத்தை போன்றதாகும். இந்த நோன்புக்கும் ரூஹ் வேணும். இந்த நோன்புக்கும் ரூஹ் வேணும் என்று சொன்னால் அவருடைய ஒவ்வொரு உறுப்பும் ஒவ்வொரு விஷயத்திலும் தன்னை கண்ட்ரோல் செய்யக்கூடிய நோன்பாக இருக்க வேண்டும். அதற்காகத்தான் கண்ணியமிக்கவர்களே நோன்பு கடமையாக்கப்பட்டிருக்கின்றது. பொறுமை விட்டது என்று சொன்னால் இரக்கத்தன்மையும் கூடிவிடும். அந்த இரக்கத்தன்மை கூடவில்லையானால் சண்டையும் சச்சரவுகள் தான் கூடுகின்றது என்று சொன்னால் கண்ணியமிக்கவர்களே அப்படிப்பட்ட நோன்பிற்காக நாம் வருத்தப்பட வேண்டும். அல்லாஹ்விடத்தில் பாவ மன்னிப்பு கேட்க வேண்டும். அல்லாஹ் ஜல்லஷா உண்மையான ரூஹுள்ள நோன்பாளியாக ஆக அல்லாஹ் ஜல்லஷானு வ தஆலா தன்னுடைய ஹபீபின் பொருட்டால் நம் மீது கிருபை செய்வானாக. வமா அலைனா
இல்லல் பலாக்.